எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன் போடா பேசும்போது அதனால படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர்லாம் சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற ரசிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. பழைய இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜி எஸ்கேப் ஆயிருக்காயா? ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா இந்த கட்சியை யாரு காப்பாத்துறது? அவன் ஃபேமிலி யாரு மெயின்டைன் பண்றது? இவ்வளவு குஜராத்ல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே பையனை ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா? ஆனா அவன் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. ஒரு 2-3 நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான். அதுல எப்படி பிள்ளைக்கு வைக்க கூடாதுக்காக ஒரு ஆப்பு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு அடிச்சிருக்காயா? அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது. என்ன அடி! பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்க நீ. எப்படி எல்லாம் காலில் வந்து கதறனா? இறக்கம் இல்லையா?